அன்புக்குரியவர்களே, இதற்கு முன்பதாக நாம் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தபோது கிருபை பெருகும்படியாக பாவத்தில் நிலை நிற்கலாமா என்கின்ற ஒரு கேள்வியை குறித்து நாம் பார்த்திருந்தோம். அதாவது பாவம் எவ்வளவு தூரம் பெருகுகிறதோ அந்த இடத்திலே கிருபை அதை காட்டிலும் பெருகினது என்கிற பவுல் ஒரு சத்தியத்தை, உண்மையை ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே கூறுகிறார். காரணம், நியாயப்பிரமாணத்தின் மூலமாக, சட்டங்கள் கொடுக்கப்பட்டதன் மூலமாக அந்த சட்டத்தால் பாவத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிறது தான் உண்மை. சட்டம் இதை செய்யாதே, இதை செய்யக்கூடாது, இதை செய்யலாம், இப்படி சட்டம் போடுவதால் பாவத்தை கட்டுப்படுத்த அந்த சட்டத்தால் முடியவில்லை. அதுதான் உண்மை. இதை செய்தால் உனக்கு இந்த தண்டனை கிடைக்கும், இதை செய்யாமல் விட்டால் அதற்கு மாறாக ஒரு நல்லதை செய்தால் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், இப்படி சட்டம் இருக்கிறது அல்லவா? இந்த சட்டத்தால் உண்மையிலேயே ஒரு மனிதனை பாவம் செய்யாமல் தடுக்க முடியவில்லை என்கிறதான் உண்மை. காரணம் என்னவென்றால், மனிதன் பாவ நிலைக்குள்ளாகவனாக இருக்கிறான். அவன் பிறக்கும்போது பாவ நிலையை உடையவனாக இருக்கிறான். இந்த தான் எபேசியர் சொல்லுகிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தீர்கள். ஒரு மனிதன் இயல்பாக இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் முன்பு உள்ள நிலை வரை அவன் மரித்த மனிதன், அவன் பாவ மனிதன். அப்போ அப்படிப்பட்ட மனிதனுக்கு நீ இதை செய்தா, இதை செய்யாதே, இதை செய் என்று சட்டம் போடுவதனால் அவனை அந்த பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது. அதைத்தான் காண்பிக்கிறது. மாறாக இந்த சட்டம் என்ன செய்கிறது? பாவத்தை பெருக்கினது. இப்போ ஒரு ஏகப்பட்ட சட்டங்கள் பெருக 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 பாவத்தினுடைய எண்ணிக்கை அதிகமானது. நியாயப்பிரமாணம் வந்தது மீறுதல் பெருகும்படிக்கு. அப்போ மீறுதல், நியாயப்பிரமாணம் வந்ததுனால் மீறுதல் பெருகினது. அப்போ ஆனால் கடவுள் மனிதர்கள் மேல் அன்பு வைத்ததுனால் இந்த மீறுதல் பெருகி விட்டதல்லவா? இந்த பெருகின இடத்துல ஆண்டவர் கிருபையை அதிகமாக பெருக்கினார். அப்போ எப்படி கிருபையை அதிகமாக எப்படி பெருக்கினார்? எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவராக அவர் வந்தார். கிருபை மன்னித்து தகுதியற்ற மனிதனை ஒரு தகுதியுள்ள இடத்திற்கு, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை இலவசமாக கொடுக்கிறார். அப்போ பாவம் செய்யாதே செய் என்கிற இந்த சட்டத்தின் மூலமாக, இந்த சட்டத்தை பின்பற்றுவதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் வருகிறது, சட்டத்தை மீறுவதன் மூலமாக சாபம் வருகிறது. இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதாவது தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதி அல்லது ஜீவனை அடைய முடியவில்லை. அவ்வாறாக அதற்கு பதிலாக மீறுதல் தான் பெருகிக் கொண்டே இருந்தது. அந்த சட்டத்தால் பாவத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்போ ஆண்டவர் இரக்கமாக கிருபையை அருளுகிறார். கிருபையை அருளி இந்த பாவம் செய்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்கள் மேலே இரக்கத்தை பொழிகிறார். அப்போ எவ்வளவோ பெரிய பாவமானாலும் அந்த எல்லா பாவத்தையும் மேற்கொள்ளத்தக்கதாக கிருபை, பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதை காட்டிலும் அதிகமாக பெருகிட்டு பெருகி அந்த பாவத்தை மன்னித்து அவனை தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக மாறிட்டு. அப்போ இந்த கேள்வியை பவுல் சொல்லும் போதுதான் எதிர்வாதக்காரர்கள் என்ன கேட்பார்? அப்போ எல்லாம் கிருபை கிருபை என்று சொல்லிக்கிறீர்களே, கிருபையின் மூலமாகத்தான், கடவுள் மன்னிப்பதன் மூலமாகத்தான் பரலோகத்துக்கு போக முடியும், நாம் எதுவும் செய்ய வேண்டாமா இன்னொரு கேள்வி கேட்கிறார்கள். நான் சட்டத்தை கைக்கொள்வதன் மூலமாக என்னுடைய பங்களிப்பு அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி வாதிடுவார்களா? அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு தான் பதில் கொடுத்தார். ஆகையால் என்ன சொல்லுவோம்? பாவம் பெருகும்படிக்கு, கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? இல்லை. அது அதனுடைய சரியான அர்த்தத்தை போல் வழங்க பண்ணுகிறார். அதனுடைய பொருள் இன்னும் எனக்கு கிருபை வேண்டும் என்பதற்காக, நான் இன்னும் அதிகமாக பாவம் செய்யலாம் என்பதல்ல. கிருபைக்கு வருகிறதை எதற்காகத்தான்? சட்டத்தை பின்பற்றி என்னால் பாவத்தை செய்ய முடியவில்லை, பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை என்கிறதற்காகத்தான் மன்னிப்பு என்கின்ற இடத்திலே வருகிறோம். கடவுள் மன்னிக்கிறார். மன்னிப்பதன் மூலமாக நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு மூடப்படுகிறது, எண்ணப்படாமல் இருக்கிறது. உண்மையிலேயே நாம் பாவம் செய்யாததினால் அல்ல நாம் நீதிமான், நம்முடைய பாவங்கள் எண்ணப்படாததினால். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறது, அப்போஸ்தலன் பவுல் மேற்கோள் காட்டுகிறார், எவர்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, இவர்களுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ இப்படி இருக்கிறபடியால் கிருபை பெருகும்படிக்கு அப்போ பாவத்தில் நிலை நிற்கலாமா? இல்லை, கூடாது, முடியாது. காரணம், அவன் பாவத்துக்கு மரித்தவன். இயேசு கிறிஸ்துவத்தில் ஒரு மனிதன் எதற்காக இருக்கிறான்? என்ன இந்த சட்டத்தை எல்லாம் கைக்கொண்டு பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை, ஆனால் நான் பாவத்தை மேற்கொள்ள விரும்புகிறேன்.
இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறதே எதற்காகத்தான்? பாவம் செய்யாமல் இருக்க, இந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறதே பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு. அப்போ அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார், அந்த பாவத்தை மன்னிக்கிறார், அந்த பாவத்தை எண்ணாமல் இருக்கிறார் என்கிறதற்காக அவன் என்ன செய்ய மாட்டான்? தொடர்ந்து ஆண்டவர் நான் எவ்வளவு பாவம் செய்தாலும் மன்னிப்பார், ஆகவே நான் தொடர்ந்து செய்யலாம் என்று சொல்லி அவன் எண்ணிக்கொண்டிருக்க மாட்டான். ஆகவே தேவனிடத்திலே ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்துவத்திலே ஒரு மனிதன் எப்படி வருகிறான், யார் வரமாட்டான் என்கிறத இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறார். யோவான் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 20-21 வசனங்களை நாம் படித்தால் இது எளிதாக புரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவிடத்திலே யார் வரமாட்டான்? பொல்லாங்கு செய்கிறவன், அதாவது பாவத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்கிறவன், பாவத்தையே தொடர வேண்டும் என்கிறவன், பாவம் செய்கிறதை விருப்பமாக கொண்டிருக்கிறவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரமாட்டான். பொல்லாங்கு அவன் ஒளியை, இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறவனாக இருப்பான். அப்போ ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறான் என்றாலே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறான் என்றாலே அவன் என்ன? பொல்லாங்கு செய்கிறதை விரும்பவில்லை. பொல்லாங்கு செய்கிற எவனும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரவே மாட்டான். அவன் ஒளியை பகைக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒருத்தன் வருகிறான் என்றாலே அவன் பாவத்தை வெறுக்கிறதுனால்தான் வருகிறான். பாவத்தை அவன் செய்ய விரும்பாததுனால்தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறான். இல்லாமல் ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருவது போல இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தால் பரலோகம் போக முடியும். அதாவது பல கடவுள்கள் இருக்கிறார்கள், அந்த கடவுளை பின்பற்றினால் பரலோகம் போக முடியாது, இந்த கடவுளை பின்பற்றினால் பரலோகம் போக முடியும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்திலே வருகிறவர்கள். மற்ற கடவுளை, எல்லா கடவுளையும் பார்க்கும்போது இந்த கடவுளை காட்டிலும் இவர் உண்மையா இருக்கிறார் போல, ஆகவே அப்படி வருகிறவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவை என்னுடைய பாவத்திற்காக அவர் பலியானார், நான் பாவி, நான் நரகத்துக்குரியவன், நான் பாவத்துக்கு அடிமை, என்னால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது, ஆனால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன், ஆகையால் நான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறேன். அவருக்கு என்னால் என்னை விடுவிக்க முடியும், அவர் மட்டுமே என்னுடைய நிலையிலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து, இந்த பாவத்தின் சூழமைவிலிருந்து என்னை விடுதலையாக்க முடியும் என்று விசுவாசித்து வருகிறவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். இது எல்லாரும் வருவார்களா? வரமாட்டார்கள். இந்த கண்ணோட்டத்தில் எல்லாரும் வருவார்களா? வரமாட்டார்கள். பொல்லாங்கு செய்கிறவன், பாவத்தை விரும்புகிறவன் ஒளியை பகைக்கிறான். அப்போ இப்படி கிருபை பெருகும்படிக்கு, அதாவது பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாக பெருகிற்று என்று சொல்லும் போது, அப்போ இன்னும் கிருபை பெருகும்படியாக நான் இன்னும் பாவம் செய்யலாமே, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து, அதான் ஆண்டவர் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார், எல்லா பாவங்களையும் எண்ணாமல் இருக்கிறார், ஆக நான் இன்னும் பாவம் செய்யலாம், இது பாவம் செய்வதற்கு கொடுக்கப்படுகிற லைசன்ஸ் என்று சொல்லி எண்ணுகிறார்கள் அல்லவா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் பொல்லாங்கு செய்ய விரும்புகிறவர்கள். பொல்லாங்கு செய்ய விரும்புகிற ஒருத்தனுக்கு உனக்கு சட்டம் தேவையில்லை என்று சொன்னால் அவன் என்ன செய்வான்? ஆஹா, இது ஒரு அருமையான வாய்ப்பு என்று சொல்லி தொடர்ந்து செய்வான். ஆனால் ரட்சிக்கப்படுகிறவன், அவன் ரட்சிக்கப்பட வருகிறதை எதற்காகத்தான்? பொல்லாங்கை வெறுக்கிறதுனா. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரவே மாட்டான். ஆனால் சத்தியத்தின்படி செய்கிறவனோ இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறான். யார் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறது? சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு ஒளியின் இடத்திலே வருகிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம். அப்போ அதாவது பொல்லாங்குக்கு எதிராக நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை நோக்கத்திலே, என்னால் அது முடியாது, என்னால் இந்த பாவத்தை மேற்கொண்டு சத்தியத்தின்படி வாழ முடியாது, ஆகவே நான் சத்தியத்தின்படி வாழ விரும்புகிறேன், அதற்கு ஒரு வழி இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் மட்டும்தான் அவரால் என்னை சத்தியத்துக்குள்ளாக நடத்த முடியும் என்று சொல்லி சத்தியத்திற்குள்ளாக செய்கிறவன் தான் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படும் என்று சொல்லி இயேசு ஒளியினிடத்திலே வருகிறான். அப்போ ஒளியினிடத்திலே வருகிறவனே எதற்காக தான் வருகிறான்? இந்த பாவத்திலிருந்து, இந்த பாவத்தின் பிரசனத்திலிருந்து, இந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வருகிறான். அப்படிப்பட்டவன் என்ன செய்ய மாட்டான்? சட்டம் இல்லை, சட்டம் நீக்கப்பட்டது, இனி இந்த பாவங்கள் செய்யலாம், இந்த பாவங்கள் செய்தால் தண்டனை அப்படிங்கிற சட்டம் நீக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் இல்லை, இந்த இது செய்தால் இதற்கு இந்த தண்டனை, இதற்கு இல்லை, இந்த தண்டனை இல்லை,
தண்டனை நீக்கப்பட்டது என்கிறதற்காக அவன் என்ன செய்ய மாட்டான்? தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான். காரணம் அவன் பொல்லாங்கை விரும்பவில்லை. பொல்லாங்கு விரும்புகிறவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரவே மாட்டான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி. காரணம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரும்போது அவர் கண்டித்து உணர்த்துவார், இந்த இதுக்கு செய்யக்கூடாது என்று சொல்லி கண்டித்து உணர்த்துவார், இதை விட வேண்டியிருக்கும். ஆனால் அப்படி விட விருப்பம் இல்லாதவன், பாவத்தை விட விருப்பம் இல்லாதவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரவே மாட்டான். அதாவது ரட்சிக்கப்படவே மாட்டான், அல்லது ரட்சிக்கப்படும் நோக்கத்திலே வர மாட்டான், உண்மையான ரட்சிப்பு. மற்றபடி இயேசு கிறிஸ்துவை ஒரு அற்புதத்திற்காக இல்லை உலக நாட்டங்களுக்காக பாவம் செய்வதற்காகவே வேண்டுமானால் வருவார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தால் அதிகமாக பணம் கிடைக்கும், நான் அம்பானியாகலாம் அதானியாகலாம், இப்படிதான் இன்றைக்கு போதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள், நீங்கள் இன்றைக்கு 1 கொடுங்கள் 1000 கிடைக்கும், 10,000 கொடுங்கள் 1,00,000 கிடைக்கும், இப்படிலாம் சொல்லி இந்த நோக்கத்திற்காக வருவார்கள். அப்போ அவர்கள் என்ன எதற்காக வரவில்லை? நான் இந்த பாவத்தை வெறுக்க வேண்டும், இந்த பாவ நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒளியின் இடத்துல வருவதில்லை. அப்போ பொல்லாங்கு செய்கிறவன் அந்த நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவதை விரும்ப மாட்டான். ஆகவே தான் போலியான சுவிசேஷம் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள், பொல்லாங்கை விறக்கும்படியாக, உங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெறும்படியாக, நீங்கள் இந்த பண ஆசை என்று இருக்கிறது அல்லவா, இதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறும்படியாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள் என்று சொன்னால் ஒருத்தன் வரமாட்டான். மீன்ஸ் பெரும்பாலானவர்கள் வரமாட்டார்கள். ஆகவே தான் காரணம் அவர்கள் ஒளியை பகைக்கிறார்கள், அவர்கள் பொல்லாங்கை விரும்புகிறார்கள். மாறாக உங்களுக்கு பணம் வேண்டுமா, அதிக பணம் வேண்டுமா, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள், நீங்கள் இந்த கட்டளைகளை பின்பற்றினால் உங்களுக்கு அதிகமாக பணம் கிடைக்கும் என்று சொல்லி பாருங்க, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், உங்களுக்கு நோயே வராது. இப்படி சொல்வதனால்தான் மக்கள் வருகிறார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறவர்கள் அல்ல, ஒளியை நம்பி வருகிறவர்கள் அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒருவன் சத்தியத்தின்படி செய்கிறவன் ஒளியிடத்திலே வருகிறான். எதற்காக? தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று சொல்லி உறுதிப்படும்படியாக வருகிறான். அப்படி வந்தவனுக்கு ஆண்டவர் எல்லா பாவங்களையும் ஆண்டவர் நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தவனுடைய எல்லா பாவங்களையும் எண்ணாமல் விடுகிறார். அதுதான் கிருபை. பாவங்களை அவர் நினையாமல் இருக்கிறார். ஆகவே அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற தகுதியை படைக்கிறான். அவனுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். இப்ப இயேசு கிறிஸ்துவை நம்பி வரும்போது நானும் அந்த வேளையில இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்தேன் என்கிறதை பவுல் அப்போஸ்தலன் விளக்கி காண்பிக்கிறார். பாவத்துக்கு நாம் மரித்து விட்டோம். இயேசு கிறிஸ்துவோட ஒரு மனிதன் வருகின்ற போதே அவன் பாவத்துக்கு மரித்தவனாக மாறி விடுகிறான். இனி நான் பாவத்துக்கு அடிமை அல்ல என்று சொல்லி அவன் விடுதலை பெற்று விடுகிறான். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, நாம் பாவத்துக்கு பணிவிடை செய்யாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம், இந்த பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனிதன், இந்த பாவம் செய்யக்கூடிய அந்த மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். நம்மை பாவம் செய்யக்கூடிய அந்த தூண்டுகின்ற அந்த காரியம், நம்முடைய பழைய மனிதன், பாவ மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே மரித்தவன், அங்கே நான் சிலுவையிலே மரித்து விட்டேன், இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்க, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், அவர் மூலமாக எனக்கு மீட்பு என்று சொல்லி அவர் எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், என்னுடைய செயல்னால் அல்ல அவருடைய கிருபையினால் என்று சொல்லி பாவத்திலிருந்து மீட்புக்காக வந்தவர்கள் அங்கே மரிக்கிறார்கள். அங்கே இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்களும் அவர்களுடைய பழைய மனிதனும் மரிக்கிறார்கள். இந்த உண்மையை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும் போது மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாகி இருக்கிறான். அவன் இனி பாவத்துக்கு அடிமை அல்ல, பாவம் இனியே அவனை கட்டுப்படுத்தாது, பாவம் இனிமேல் அவனை ஆளுகை செய்யாது, பாவம் அவனை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது என்றால் பாவம் அவனை அடிமைப்படுத்தாது. இதுதான் உண்மை. எப்பொழுது பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தும்? இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி சட்டம் போடும்போது இவனுக்குள்ளாக இருக்கிற அந்த டெம்டேஷன், பாவம் அவனை தூண்டுகிறது, இது செய்யக்கூடாதா என்று சொல்லி அவன் செய்யக்கூடாது என்று சொல்லி நினைக்கும் போதே மனதுக்குள்ளாக அவன் செய்து விடுகிறான். இன்றைக்கு கொலை செய்யக்கூடாது என்று சொல்லி சட்டம் இருக்கிறது, மீறி செய்தால் தண்டனை. ஆகவே யாரும் கொலை செய்யாமல் இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, அவர்கள் லிட்டரலாக கொலை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அநேகரை இருதயத்துக்குள்ளாக கொலை செய்கிறார்கள். அவர்களை கொலை செய்ய எண்ணம் இருக்கிறது. இவன் மட்டும் இல்லாமல் போனால் நல்லமாக இருக்கும், இவன் எப்படியாக செத்து போக வேண்டும், இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள், எண்ணுகிறார்கள். எண்ணத்தின் வழியாக அவர்கள் அந்த கொலையை நிறைவேற்றுகிறார்கள். ஏன் வெளிப்படையாக அதை செய்யவில்லை?
வெளிப்படையாக செய்தால் அரசாங்கம் தண்டிக்கும், அந்த சட்டத்துக்கு பயந்து. ஆனால் அவர்களுக்குள்ளாக அந்த எண்ணம் இருக்கு, அந்த கொலை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம், அந்த பாவ செயல் அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. சட்டத்தால் என்ன செய்ய முடியாது, பாவத்தை அது வெளியரங்கமாக காண்பிக்க முடியாமல் இருக்கலாம். வாய்ப்பு கிடைக்கும் போது செய்வார்கள். மாட்டாது, நம்ம தவறு செய்தாலும் மாட்ட மாட்டோம் என்கின்ற நிச்சயம் இருந்தால் மட்டும்தான் அது வெளியரங்கமாகும். ஆனால் இருதயத்துக்குள்ளாக எவ்வளவோ பாவங்கள் செய்ய முடியும், அதை எந்த சட்டத்தாலும் சரி செய்ய முடியாது. ஆனால் கிருபை என்ன செய்கிறது, மனிதனை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. எப்படி? அவன் கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்கிறான். நான் எவ்வளவு கொடூரமான பாவம் செய்த போதும் ஆண்டவர் இந்த பாவத்தை எல்லாம் பரிசுத்தரான அந்த கடவுள் என்னுடைய எல்லா பாவத்தையும் நினையாமல் போய்விட்டார், எண்ணாமல் போய்விட்டார். அதன் மூலமாக எனக்கு ஆசீர்வாதத்தை தந்து விட்டார். ஆகவே அதாவது ரோமர் 4:7 எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். என்னுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இப்போ கர்த்தர் என்னுடைய பாவத்தை எண்ணாமல் இருக்கிறார், என்னுடைய பாவத்தை ஒட்டுமொத்தமாக மூடிவிட்டார், என்னுடைய அக்கிரமத்தை மன்னித்து விட்டார். இப்போ இந்த அடிப்படையில் நான் நீதிமானாக இருக்கிறேன். எந்த பாவமும் என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அவருடைய கிருபை அவ்வளவு பெரிது, எந்த பாவமும் என்ன செய்யாது, என்னை மேற்கொள்ளாது. இப்போ இந்த நிலைமைக்கு அவன் வந்து விடுகிறான். அப்போ இது கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டான். இப்போ அன்பு அவனுக்குள்ளாக வேலை செய்கிறது. கடவுள் என்மேல் இவ்வளவு அன்பு பாராட்டி இருக்கிறார். இந்த அன்பு அவனுக்குள்ளாக வேலை செய்து அவனை பாவம் செய்ய விடாமல், தேவனுக்கு பிரியமற்ற செயல்களை செய்ய விடாமல் தடுக்கிறது. சட்டம் ஒரு மனிதனை தடுக்கவில்லை, ஆனால் அன்பு தடுக்கிறது. அன்பு அவனுக்குள்ளாக உருவாகும் போது இவனுக்கு கெடுதல் செய்கிற மனிதன் மீது கூட இவனால் கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருதயத்தை கூட வராது. அதான் உண்மை. அப்போ சட்டத்துக்கு கீழ்பட்டிருந்த போது என்ன செய்கிறான், சட்டத்துக்கு பயந்து நிஜத்திலே வேண்டுமானால் கொலை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் இருதயத்துக்குள்ளாக கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வரும். ஆனால் இங்கே அன்பு இருக்கிறது, சட்டம் அல்ல, கிருபை. தேவனுடைய கிருபை ருசி பார்த்தவன், அந்த கடவுளை அன்பை ருசி பார்த்தவன் அவன் தெரியாமல் செய்து இருக்கிறான், ஆண்டவரை மன்னித்துக் கொள்ளும் என்கின்ற அன்பு அவனுக்குள்ளாக வருகிறது. கொலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அல்ல, அன்பின் எண்ணம் வருகிறது. அப்போ கடவுளுடைய ஆண்டவர் இந்த அடிப்படையிலே தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறார், புதிய மனிதனை நாளுக்கு நாள் வளர்த்தெடுக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார்கள், நீங்கள் பாவத்துக்கு மரித்தீர்கள், ஆகவே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி பவுல் அடிக்கடி எங்கே சொல்லுகிறார். அப்போ ரட்சிக்கப்பட்டோம், நாம் இதை நம்புகிறோம். ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் நாம் இதை நம்புகிறோம். நான் பாவத்துக்கு மரித்தவன், நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்காக, பாவம் கண்டிப்பாக என்னை மேற்கொள்ளாது, பாவம் என்னை இனி நரகத்துக்குள்ளாக கொண்டு சேர்க்காது, பாவம் இனி வெற்றி பெறாது. பாவம் மேற்கொள்ளாது என்றால் என்ன, பாவம் வெற்றி பெறாது. என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் வெற்றி பெறாது, பாவம் என்னை தூக்கி கொண்டு நீ நரகத்துக்கு போடாது, பாவம் எனக்கு தண்டனை வாங்கி தராது. காரணம் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. காரணம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் ஈஸியாக மேற்கொண்டிருக்கும். அதாவது சட்டம் இப்பொழுதும் நமக்கு 100 சட்டங்கள் கொடுக்கப்பட்டு இந்த சட்டங்களை பின்பற்றினால்தான், இந்த சட்டத்தின்படி வாழ்ந்தால்தான் உனக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லி இப்பொழுதும் ரூல்ஸ் இருந்திருந்தால் எண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த சட்டத்தை சிலர் சொல்லிக் கொள்வார்கள், நான் பெர்ஃபெக்டாக வாழுகிறேன், எந்த பாவமும் செய்யாமல் வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையிலே அவர்கள் மாய்மாலக்காரர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை கூறிவிடுவார். காரணம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த மதவாதிகள் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தாங்க, நாங்கள் எந்த தவறும் செய்யாதவர்கள், நாங்கள் எல்லா சட்டங்களையும் அப்படியே பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் வெளிப்புறமாக பார்க்கும் அப்படித்தான் தெரியும். அப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இருதயங்கள் பிரேத கல்லறைகளாக இருக்கிறது, அசுத்தங்களால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மாய்மாலக்காரர்கள் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களை சொல்லுகிறார். அப்போ சட்டங்கள் போட்டால், இவ்வளவு சட்டங்கள் போட்டு அதன் மூலமாகத்தான் நீ நித்திய ஜீவனை பெற முடியும் என்று சொன்னால் ஒரு மனிதனாலும் பெற முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த சிஸ்டத்தில் இருந்தே ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வந்து விட்டார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல. அப்போ என்னது, நாம் இந்த பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. நாம் இப்போது கிருபைக்கு கீழாக இருக்கிறோம். கிருபை என்றால் என்ன? கிருபை என்பது மன்னிக்கிறதன் மூலமாக, கிருபை என்பது கடவுளுடைய இரக்கம் சார்ந்தது. அவர் நம்மை மன்னிக்கிறதன் மூலமாக நாம் தேவனிடத்திலே நீதிமான்கள். அவர் நம்முடைய பாவத்தை எண்ணாமல் இருக்கிறதுனால நாம் தேவனிடத்திலே நீதிமான்கள். ஆகவே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நம் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால்
ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் சட்டத்துக்கு கீழ்ப்பட்டிராமல். ஒருவேளை நாம் சட்டத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தால் கண்டிப்பாக பாவம் நம்மளை மேற்கொள்ளும். பாவம் மேற்கொள்ளலாம். நான் எல்லா சட்டத்தையும் அப்படியே பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறவன் ஒரு சட்டத்தை தவறினால் கூட அவன் குற்றவாளி தான். யாக்கோபு சொல்லுகிறான், ஒட்டுமொத்த கட்டளைகளிலே ஒரு சட்டத்தை மீறினால் கூட அவன் குற்றவாளியாக மாறிவிடும். அவன் தோற்றுவிட்டான். அங்கே அவனை பாவம் மேற்கொண்டு விட்டது. அந்த பாவம் அவனை நரகத்துக்கு, அங்கே பாவம் ஜெயித்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறது. ஆனால் நாம் இப்பொழுது சட்டத்துக்கு கீழானவர்களே அல்ல. அப்போ பாவம் என்ன செய்யாது, நம்மை மேற்கொண்டு நமக்கு தண்டனை வாங்கி தராது. நாம் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால், நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. பவுல் கேரண்டி தருகிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிற கேரண்டி என்னது? நான் முதலே சொல்லிவிட்டேன். ரட்சிக்கப்படுகிறவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவிடத்திலே நான் பாவத்துக்கு அந்த பொல்லாங்கை வெறுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறவர்கள், பாவத்திலிருந்து விடுதலைக்காக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறவர்கள். ஓகே, அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அல்லது பவுல் மூலமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு காரியம், நீங்கள் இப்பொழுது கிருபைக்கு கீழாக வந்து விட்டீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எதற்காக வந்தீர்கள்? பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக. காரணம், நீங்கள் ஒன்றை உறுதியாக நம்புகிறீர்கள், சட்டத்தின் மூலமாக நான் பெர்ஃபெக்டாக இருந்து இந்த சட்டங்களை பின்பற்றி நான் நீதிமானாக முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையிலிருந்து மாறி, இல்லை என்னால் அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து என்னால் நீதிமானாக முடியாது, ஆனால் நான் நீதிமானாக மாற விரும்புகிறேன், நான் நல்லவனாக மாற விரும்புகிறேன், இந்த பாவத்தை வெறுக்க விரும்புகிறேன், பாவத்தை மேற்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இது இயேசு கிறிஸ்து தான் வழி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தீர்கள் அல்லவா? அது அப்பொழுது நீங்கள் ரட்சி காப்பாற்றப்பட்டு விட்டீர்கள். பாவத்தின் தண்டனை இருந்து அப்பொழுதே காப்பாற்றப்பட்டு விட்டீர்கள். எதனால்? நீங்கள் பாவம் செய்யாமல் வாழ்கிறதுனால அல்ல, நீங்கள் சட்டத்தை 100% பின்பற்றுகிறதுனால அல்ல, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்ததுனா, இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நம்பி வந்ததுனா. அப்போ எந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து உங்களை நீதிமானாக மாற்றுகிறார்? எந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை நினையாமல் இருக்கிறார்? அவருடைய செயல் மூலமாக உங்கள் பாவங்களை நினையாமல் இருக்கிறார். கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறது. கிருபை என்றால் இரக்கம். கிருபை கடவுளுடைய அளவற்ற ஈவு. தகுதி இல்லாத நபருக்கு ஆண்டவர் கொடுக்கிற அளவற்ற ஈவு. அப்போ நம்முடைய தகுதியை பார்த்தல்ல, தகுதி இல்லாததுனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஈவு. நான் அதை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என் மீது காண்பிக்கிற அந்த இரக்கத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஓ, நான் இந்த விசுவாசிக்கும் போது அந்த இரக்கம், அந்த கிருபை, அளவற்ற இரக்கம், அதன் மூலமாக அந்த இரக்கத்துக்கு நான் கீழாக இருக்கிறேன் அல்லவா? பாவம் இனி மேற்கொள்ளாது. பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்றால் பாவம் ஜெயிக்காது. ஜெயிக்காது என்றால் பாவம் எங்கே ஜெயிக்கும்? எப்படி ஜெயிக்கும்? பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் ஒரு மனிதனுக்கு தண்டனையை வாங்கி தரும். அதான் பாவத்தினுடைய வெற்றி. பாவத்தினுடைய வெற்றி என்பது என்ன? பாவம் அந்த பாவத்துக்கு ஒரு மனிதனை அடிமையாக்கி அவனை கொண்டு போய் மரணமடைய வைக்கும். அது நரகத்திலே தள்ளும். அப்போ வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டபடியா இனி பாவம் உங்களை ஜெயிக்க, பாவம் உங்களை மேற்கொள்ளாது, பாவம் உங்களை டாமினேட் பண்ணாது, பாவத்துக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிச்சயம், தைரியமாக நம்புங்க. அப்போ இதனுடைய பொருள், இப்போ பாவம், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன், அப்போ பாவம் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில ஜெயிக்காது. பாவம் எனக்கு தண்டனை வாங்கி தராது. பாவம் என்னை மரணம் அடைய வைக்காது. அப்படியானால் நான் பாவம் செய்யலாமா? பாவம் தான் ஜெயிக்காது. பாவம் தான் ஜெயிக்காது. அப்படியானால் நான் பாவம் செய்யலாமா? கேள்வி பாருங்கள். இதனால் என்ன? நாம் நியாயத்திற்கு கீழ்பற்றாமல், கிருபைக்கு கீழ்பற்றாமல், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியா பாவம் செய்யலாமா? இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? கூடாதே. இந்த கேள்வி யாருக்கு வரும் என்றால், நம்ம இந்த உண்மையை சொல்லும் போது அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களுக்கு தான் கேள்வி வரும். இந்த கேள்வி உண்மையாக ரட்சிக்கப்பட்டவனுக்கு வராது. ஏன் வராது? ஏன்னா அவன் வந்தது, ஆரம்பத்தில் சொன்னது போல, அவன் வந்ததே அவன் பொல்லாங்கு செய்கிற எவனும் இயேசு கிறிஸ்துவத்தில் வரமாட்டான். பாவம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பமுடையவன் இயேசு கிறிஸ்துவத்தில் வரமாட்டான். பாவத்தை செய்யக்கூடாது, பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவன் தான் இயேசு கிறிஸ்துவத்தில் வருகிறான். அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்பார்களா? அந்த கேள்விக்கான பதிலை பொருள் சொல்ல கூடாது. காரணம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? பவுல் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது நடந்ததை சிந்தித்து பாருங்கள். அல்லது
இந்த கேள்வி கேட்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு அது பாவம் செய்யலாமா? அப்போ பாவத்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறவடைய பாவம் செய்யலாமா என்று வெளியிலிருந்து ஒரு கூட்டம் கேள்வி கேட்கிறார்கள் அல்லவா? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், கிறிஸ்துவனிடத்தில் வந்தீர்கள், இனி கண்டிப்பாக உங்களை பாவம் மேற்கொள்ளாது, பாவம் உங்களுக்கு தண்டனை வாங்கி தராது, பாவம் உங்களை மரணத்துக்குரியவர்களாக மாற்றாது, நீங்கள் நித்திய ஜீவன் உங்களுக்கு உறுதி என்று சொல்லி ஒரு வாக்கு இருக்கிறது அல்லவா? உடனே வெளியில் இருந்து சில அப்படின்னா இன்னும் பாவம் செய்யலாமா? பாவம் செய்கிறதுக்கு லைசன்ஸா என்று கேட்கிறார்களா? கூடாது. காரணம், எதற்கு நம்மை அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அதற்கு அடிமைகள். இப்போ ரட்சிக்கப்படாதவன் தன்னை எதற்கு அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறான்? பாவத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறான். ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறது? எந்த அடிப்படையில் அவன் ரட்சிக்கப்படுகிறான்? நான் இன்னும் பாவம் செய்வேன், அதற்காக நான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறேன் என்றா வருகிறான்? இப்படி வருகிறவன் ரட்சிக்கப்படவே இல்லையே. ரட்சிக்கப்படும்படி வருகிறவனே எதற்கு தன்னை கடவுளுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்து வருகிறான். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி கடவுளுடைய கிருபையை நம்பி வருகிறார். அப்போ எதற்கு தன்னை கீழ்ப்படியும்படி அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அதற்கு தான் கீழ்ப்படிவார்கள். பாவத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு காலத்திலே இருந்தார்கள், ரட்சிக்கப்படும் போதே தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுப்படி கீழ்பட்டிருக்கிறார்கள். பௌரது தெளிவாக அப்படி கேள்வி கேட்கிறார்கள். இதனால் நான் நியாயப்பிரமாணத்தை கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறவர்கள் பாவம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? பதில் சொல்லுகிறார், கூடாது. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்போ நீங்க பாவத்துக்கு அடிமைகளாக இருந்து பாவம் செய்கிறதை விரும்பி பாவத்திலே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க பாவத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீ பாவத்துக்கு அடிமை. அது மரணத்துக்கு கொண்டு சேர்க்கும். நீ ரட்சிக்கப்படவே இல்லை என்று அர்த்தம். மாறாக நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல், நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் அடிமை, நீதிக்கு ஏதுவானது நான் வருகிறது இயேசு கிறிஸ்துடைய கிருபையை நம்பி வருகிறேன் என்று சொல்லி நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கு விசுவாசத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் அதற்கு கீழ்ப்படுகிற கடவுளுக்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டு வருகிறவன் எதற்கு பாவத்தை கீழ்ப்படியும்படியாக வருகிறான்? இல்லை. முன்னே அப்போ எப்போது இந்த கீழ்ப்படுதல் நடந்தது? எப்பொழுது தேவனுக்கு தங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்தார்கள்? முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகத்தான் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவன் பாவம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவனாக இருந்தான். இதெல்லாம் செய்ய பரவாயில்ல, அல்லது பாவம் செய்து விட்டு இந்த பாவத்தை நியாயப்படுத்துகிறவனாக இருப்பான். அவனை விட நான் கம்மியாக தான் இருக்கிறேன், அது பிரச்சனை இல்லை, எப்படியாவது பாவம் செய்கிறது அவனுடைய விருப்பமாக இருக்கு. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட என்பதாக உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் முன்புதான் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தார்கள். இப்பொழுது தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்போ அவர்கள் என்னது விரும்பி அப்போ பாவம் செய்யலாமா என்று சொல்லி போய் பாவம் செய்ய மாட்டார்கள். பாவம் உங்களை மேற்கொள்ளாது, பாவம் உங்களை அடிமைப்படுத்தாது, பாவம் உங்களுக்கு தண்டனை வாங்கி தராது, உங்களுக்கு நித்திய ஜீவன் நிச்சயம் என்கின்ற நம்பிக்கை ஊட்டுகிற வசனம் கொடுத்தால் கூட என்னது இது அப்பதான் பாவம் செய்யலாம் என்று சொல்லி போக மாட்டார்கள். ஆகவே தான் ஆண்டவர் இந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறார். உங்களால் போக முடியாது, நீங்கள் தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தவர்கள், உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்திற்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தவர்கள். ஆகவே நீங்கள் பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். எப்போது ஆனீர்கள்? நீங்கள் ரட்சிக்கப்படும் போதே நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டீர்கள். நீங்கள் பாவத்துக்கு அடிமை கிடையாது, பாவம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. காரணம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வந்த போதே உங்களுடைய விருப்பம் எதுவாக மாறினது? நான் இனி பாவம் செய்யக்கூடாது, பாவம் எனக்கு பிடிக்கவில்லை, இந்த பாவம் கொடுமையானது, பாவம் தேவனை விட்டு என்னை பிரிக்கக்கூடியது, அது என்னால் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியவில்லை, ஆகவே நான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறேன். அப்போ வருகிறதே பாவத்தை வெறுத்து பாவத்தை பிடிக்காதது ஒருத்தன் தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறான். அப்போ முன்பு பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீர்கள், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த போது இயேசு தேவனுக்கு அடிமையான போது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். அப்போ இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சும்மா சிலர் சொல்வதை போல ரட்சிப்பை குறித்த அடிப்படை புரிதல் இல்லாதவர்கள், ரட்சிப்பு என்றால் என்னவென்று தெரியாத ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான், ரட்சிக்கப்படும் போது அவனுக்குள்ளாக நடக்கிற மாற்றம் என்ன என்று தெரியாதவர்கள் தான்
ரட்சிக்கப்படுபவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற உறுதியை குறித்து கேள்வி எழுப்புவார்கள். ஆண்டவர் என்ன உறுதி கொடுத்துள்ளார்? அவர்களுக்கு நித்திய ஜீவன் நிச்சயம், அவர்கள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, அவர்களுக்கு பாவம் அவர்களை மேற்கொள்ளாது, அதாவது பாவம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் அவர்களை டாமினேட் பண்ணாது என்று சொல்லி கொடுக்கப்படுகிற இந்த உறுதியை கேள்வி எழுப்புவார்கள். அப்படின்னா நீங்கள் இப்படியெல்லாம் கேள்வி எழுப்புவார்கள். அது முடியாது என்று சொல்லி பவுல் ஸ்தாபிக்கிறார். உங்கள் மாம்ச பலவீனத்தை, அதாவது பவுல் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். நீங்கள் மனிதர்கள், இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரியே ஒரு மனுஷனுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணமாக பேசுகிறேன். முன்பு அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்கள். அப்போ பழைய காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உங்களுடைய மாம்சம், நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களுடைய மாம்சம் சில வேளையில பாவத்தில் விழுகிறது அல்லவா? இந்த பாவத்தை மேற்கொள்வது எப்படி என்கிறதுக்கான பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். முன்பு பழைய காலத்தில் உங்கள் மனசு என்ன சொல்லிச்சோ அதை கேட்டீர்கள். காரணம், உங்கள் மனது பாவத்துக்கு அடிமையாக இருந்தது, பாவம் செய்ய விரும்பினது. ஆனால் இப்போ உங்கள் மனசு பாவம் செய்ய விரும்புவதில்லை, உங்கள் உள்ளான மனிதன் பாவம் செய்ய விரும்புவதில்லை. ஆனால் மாம்சம் இழுக்கிறது, கண் இழுக்கிறது தானே. அப்போ அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். முற்காலத்திலே உங்கள் அவயவங்களை, கையை, காலை, கண்ணை எல்லாம் உங்கள் மனம் சொல்லும்படியாக கீழ்ப்படுத்தினீர்கள். உங்க முன்னாடி உங்க மனசு என்ன சொல்லுச்சு? பாவம் செய்யலாம் அல்லது பாவம் செய்ய விரும்புகிறது. அதை நீங்கள் நிறைவேற்ற உங்கள் அவயவங்களை ஒப்புக் கொடுத்தீர்கள். உங்கள் மனம் அல்லது உங்கள் பழைய மனிதன் என்ன சொல்லுகிறதோ அதை செய்யலாம் என்று சொல்லி அதற்கு உங்கள் அவயவங்களை அடிமையாக ஒப்புக் கொடுத்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் உள்ளான மனிதன் என்னது? பாவம் செய்ய வேண்டும் என்கின்ற அதிலிருந்து விடுதலை பெற்று தேவனுக்கு அடிமையாக இருக்கிறது. அந்த பழைய மனிதன் செத்து போய்விட்டது. அப்போ ஆனால் இப்போ உங்க அவயவங்கள் பாவத்துக்கு உங்களை இழுக்குது. உங்க மாம்சத்திலிருந்து இச்சைகள் தோன்றுது. அப்போ இதை மேற்கொள்வது எப்படி? முன்னாடி உங்க பழைய மனிதன் சொல்லை கேட்பதற்காக உங்கள் அவயவங்களை ஒப்பு கொடுத்தீர்களோ அதே போல இப்பொழுது உங்கள் புதிய மனிதன் உங்களுக்குள்ளாக இருந்து சொல்லுகிறது அல்லவா? அந்த புதிய மனிதனுக்கு என்று ஒரு விருப்பம் இருக்கிறது அல்லவா? அந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக இப்பொழுது இருக்கிற அவயவங்களை உங்கள் புதிய மனிதனுக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். படிக்கிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையாக ஒப்புக் கொடுத்தது போல முற்காலத்தில் உங்கள் அவயவங்களை, உங்கள் சரீர உறுப்புகளை அன்னைக்கு பாவத்துக்கு அடிமையாக இருந்தீர்கள். அதனால அந்த பாவத்துக்கு மனிதன் சொல்லுகிற அந்த அசுத்தத்திற்கு இதற்கெல்லாம் ஒப்புக் கொடுத்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாவத்தை வெறுத்து தேவனிடத்திலே வந்திருக்கிறீர்கள். இப்போ நீங்க புதிய மனிதனாக இருக்கிறீர்கள். இப்போ என்ன செய்ய வேண்டும்? புதிய மனிதனுக்கு நீதிக்கு உங்கள் அவயவங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் அவயவங்களை புதிய மனிதனுடைய பேச்சை கேட்டு நடத்துங்கள். தேவனுக்கு ஏற்க, நீதிக்கு ஏற்க பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்புக் கொடுங்கள். அதாவது முன்காலத்தில் நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, அதனால பாவம் செய்யறதுக்காக உங்கள் அவயவங்களை ஒப்புக் கொடுத்தீர்கள். இப்போ நீங்க தேவனுக்கு அடிமைகள் என்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள். இப்ப பாவத்துக்கு அடிமைகள் அல்ல, பாவம் நீங்கள் இன்னைக்கு தேவனுக்கு அடிமைகள். இதை உணர்ந்து நீங்கள் உங்கள் அவயவங்களை சரீரத்தை உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. இன்னைக்கு நீங்கள் புதிய மனிதர்களாக மாறிவிட்டீர்கள். ஆனா நீங்க சில இன்னைக்கு மனிதன் அப்படி புதிய மனிதனாக மாறின மனிதனும் ஏன் இன்னைக்கு பாவத்தில் தவறி விடுகிறான்? தவறி விட்டு மறுபடியும் அதை உணர்ந்து ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று மனம் வருந்துகிறான். காரணம், தேவனுக்குள்ளாக வந்த மனிதன் என்ன செய்கிறான்? விழுந்தாலும் எழுந்திருக்கிறான். அந்த பாவத்தில் நிலைத்திருப்பதில்லை. ஆனால் விழாமல் இருக்கும்படியாக, பாவத்துக்கு இச்சைகளில் விழாமல் இருக்கும்படியாக, இந்த சரீர உறுப்புகள் பாவம் செய்யாமல் இருக்கும்படியாக பவுல் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், உங்கள் உடல் உறுப்புகளை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படியாக ஒப்புக்கொடுங்கள். எப்படி நீங்கள் புதிய மனிதர்கள், நீங்கள் தேவனுக்கு அடிமைகள் என்கிறது உங்கள் உடல் உறுப்புகளுக்கும் அதை நினைவூட்டி கட்டுப்படுத்துங்கள். உங்கள் உடல் உறுப்புகளை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். முற்காலத்திலே பாவத்துக்கு அடிமையாக இஷ்டம்பர பாவம் செய்து கொள்ள என்று சொல்லி இந்த உடல் உறுப்புகளை பாவத்துக்கு அடிமையாக விட்டு விட்டீர்கள்.
இப்போ நீங்க என்னது அதை விரும்பவில்லை, பாவத்தை வெறுத்து தான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தீர்கள். இப்போ புதிய மனிதன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அப்போ இப்போ நீங்க இந்த புதிய மனிதன் யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமையாக இருக்கிறார். உடல் உறுப்பு பாவம் செய்ய தூண்டும் போது, இந்த இச்சை உடல் உறுப்புகளை இச்சைகள் இழுக்கும் போது, இந்த உடல் உறுப்புகளை இல்லை நீ இச்சைக்கு அடிமை இல்லை, நீ பாவத்துக்கு அடிமை இல்லை, நீ தேவனுக்கு அடிமை என்று சொல்லி உடல் உறுப்புகளை தேவனுக்கு அடிமைப்படுத்துங்கள். அப்போ இதுதான் என்னது? ரட்சிக்கப்பட்ட மனிதன் பாவத்தை மேற்கொள்வதற்காக பவுல் கொடுக்கிற ஆலோசனை, பவுல் கொடுக்கிற வழிநடத்தல். நாம் பாவத்துக்கு கீழானவர்கள் அல்ல, பாவத்துக்கு அடிமைகள் அல்ல, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டோம், நமக்கு தண்டனை இல்லை. ஆனாலும் நம்முடைய உடல் உறுப்புகள் அவயவங்கள் என்ன செய்கிறது? பாவங்கள் செய்கிறது இல்லவா? அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முற்காலத்தில் நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தபோது தான் இந்த சரீரத்தை பாவத்துக்கு அடிமையாக விட்டு விட்டீர்கள். இப்போ நீங்க பாவத்துக்கு அடிமைகள் அல்ல, தேவனுக்கு அடிமைகள் என்கிறதை நினைவில் நிறுத்தி இந்த அவயவங்களையும் என்னது, இந்த உடல் உறுப்புகளையும் என்னது, தேவனுக்கு அடிமையாக ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய கை, கால், கண் எல்லாவற்றையும் உமக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற அக்காரியங்களினாலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணம். முற்காலத்தில், அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, இப்போ அன்னைக்கு செய்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வெட்கமாக தோன்றுது இல்லவா? ஐயோ, அன்னைக்கு இவ்வளோ கேவலமான காரியத்தை செஞ்சுட்டேன்னு தோணுது. ஏன் தோன்றுகிறது? காரணம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அன்னைக்கு அது வெட்கமாக தோன்றவில்லை. அன்னைக்கு செய்த காரியங்களை எப்படியாக நியாயப்படுத்தலாம் என்று தான் தோன்றியது. ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்ட மனிதனை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு மனிதனுடைய நிலை என்னது? பாவம் செய்யும் போது அது பாவமாகவே தோன்றாது. இன்னைக்கு பலருக்கு சாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பார்க்கிறது பாவமாகவே தோன்றுவதில்லை. அது ஒரு கௌரவமாக எல்லாம் நினைக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களே சொல்கிறேன். காரணம் என்ன? அது அவர்களுக்கு இன்றைக்கு வெட்கமாக தோன்றவில்லை என்றால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. அதை விரும்புகிறார்கள், என்ஜாய் செய்கிறார்கள் அந்த ஜாதி கௌரவத்தை. அது இதை போன்ற பல காரியங்கள். பண ஆசைப்படுவதை இன்னைக்கு பாவமாகவே கிறிஸ்தவர்களுக்கு தோன்றுவதில்லை. பண ஆசை, நான் ஆசைப்படுவது அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவத்தில் வருகிற என்றெல்லாம் நியாயப்படுத்துகிறார்கள். ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவத்தில் வருகிறானோ, இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை அடிமையாக ஒப்படுத்தி ரட்சிக்கப்படுகிறான், அப்பொழுது முற்காலத்திலே செய்த அந்த பண ஆசைகள், ஐயே நான் எவ்வளவு கேவலமா இந்த பணத்துக்காக போய் நான் ஆசைப்பட்டிருக்கேன், நான் இந்த அன்புள்ளவனாக இருக்க வேண்டியதான், ஜாதி அடிப்படையில் எவ்வளவு வெறியுள்ளவனாக இருந்திருக்கிறேன், இப்போது வெட்கமாக தோன்றுகிறது. முற்காலத்திலே நாம் பெருசா நினைத்த காரியங்கள் எல்லாம், பெருசா நினைத்து என்ஜாய் பண்ண பாவ செயல்கள் எல்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது வெட்கமாக தோன்றுகிறது. அதனால என்ன பலன் கிடைத்தது? முற்காலத்துல நீங்க பாவம் செய்தீங்க இல்லையா, என்ஜாய் பண்ணீங்க இல்லையா, இன்னைக்கு பார்க்கும்போது வெட்கமாக இருக்குது. அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவைகளின் முடிவு மரணமே. அப்போ அன்னைக்கு அந்த என்ஜாய் பண்ண காலத்துல இருந்து அந்த பாவம், நீங்க பாவம் செய்தீர்கள் அல்லவா, அப்போ அதை இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, வெட்கப்படுறீங்க, அந்த செய்திருக்க கூடாதுன்னு. அதனுடைய முடிவு மரணம் அப்படின்னு சொல்லி வெட்கப்படுறீங்க, பலன் கிடையாது தானே. அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பிறகும் உங்கள் அவயவங்களை, அந்த அவயவங்களுக்குள்ளாக இருக்கிற இச்சைக்குப்படி விட்டு விடாதீர்கள். அது உங்களுக்கே தெரியுது, அதெல்லாம் வெட்கம்னு சொல்லிட்டு தெரியுது. அப்போ அது நீங்கள் செய்யாதிருங்கள். தண்டனைக்கு பயந்தே இல்லை, தண்டனை ஆண்டவர் ஏற்கனவே மாற்றி விட்டார். நமக்கு பாவம் நம்மளை மேற்கொள்ளாது, பாவம் நம்மளை அடிமைப்படுத்தாது. ஆனால் நாம ஏன் பாவம் செய்கிறது இல்லை? ஏன்னா நமக்கு அது வெட்கமாக தோணும், நமக்கு அதனால் பிரயோஜனம் கிடையாது. அப்போ அப்படி பாவம் செய்யாமல் இருக்க நாம் முயற்சி என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அவயவங்களையும் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நமக்கு பாவம் செய்ய விருப்பம் இல்லை, அதே போல நான் பாவம் செய்யாமல் இருக்கதான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை என்றால் நீங்கள் தான் அதை செய்ய வேண்டும். உங்கள் அவயவங்களை அதை கட்டுப்படுத்த வேண்டும். அலை பாயும் போது, கண்கள் அலை பாயும் போது, கண்ணே நீ தேவனுக்கு அடிமை, நான் தேவனுக்கு அடிமையாக என்னை ஒப்புக் கொடுத்தது போல என்னிடத்துல கண்ணையும் என்னுடைய உறுப்பையும் தேவனுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். காரணம் இப்பொழுது நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, நான் தேவனுக்கு அடிமை. இந்த பாவம் எனக்கு விருப்பம் இல்லாத செயல், கண்ணே நீ தேவையில்லாமல் இச்சை பண்ணுகிறாய் என்று சொல்லி உடல் உறுப்புகளை தேவனுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். அந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். இப்போ இன்னைக்கு நீங்கள் நீதிக்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையால் நான் இந்த உடல் உறுப்புகளை எல்லாம் பாவம் செய்ய விட மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும்.
இப்பொழுது முற்காலத்திலே என்ன நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீர்கள், அன்னைக்கு சில காரியங்களை எல்லாம் செய்தீர்கள். இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது அது வெட்கமாக தோன்றுகிறது. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது உங்களுக்கு மரணத்தை தான் கொண்டு வந்திருக்கு. நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் அது உங்களுக்கு மரணத்தை பிறப்பதற்கு நீங்கள் நல்ல விலை ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்பொழுது என்னது? பாவத்துக்கு நீங்கி நீதிக்கு அடிமைகளானீர்கள், தேவனுக்கு அடிமைகளானீர்கள். அப்போ இப்போ என்ன பிரச்சனை? தேவனுக்கு அடிமைகளானதுனால் பிரச்சனை அல்ல, பலன்கள் இருக்கிறது. என்ன பலன் தெரியுமா? நீங்கள் தேவனுக்கு அடிமைகளானதுனால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டதனால் உங்களுக்கு பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன். பரிசுத்தமாகுதல் என்று சொன்னால் ஒரு மாகுதல், அது ஒரு தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு ப்ராசஸ். பரிசுத்தமாகுது, நாளுக்கு நாள் பரிசுத்தம், பரிசுத்தமாகுதல். அப்போ அது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை இந்த பாவ உலகத்திலிருந்து நம்மை விடுவித்து பரிசுத்தமாகுதலை பலனாக தருகிறார். பலன் என்றால் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பரிசு. ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பரிசு பரிசுத்தமாகுதல். பாருங்கள், பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கும்போது நமக்கு என்ன இருந்தது? நமக்கு இன்னைக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்கள் தான் அன்னைக்கு இருந்தது. அன்னைக்கு நம்ம என்ஜாய்னு நினைச்சது, சில அந்த கௌரவம்னு நினைச்சதான் அதை பண்ணி கொண்டிருந்தேன். ஆனா அது வெட்கமான காரியங்கள், அது மரணத்துக்கு எதுவான காரியங்கள். இப்பொழுது பாவத்தினின்று நீங்கி நீதிக்கு அடிமைகளானோம், தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். இப்பொழுது பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்துக்கு அடிமைகளாக இருந்த காலத்திலே நமக்கு என்ன கிடைத்தது? இன்னைக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்கள் தான் கிடைச்சது. அதுதான் பலன். அதனுடைய பலன் என்ன? வெட்கமாக என்ன கிடைத்தது? ஒன்றும் கிடைக்கல. அன்னைக்கு இன்னைக்கு பார்க்கும்போது வெட்கமாக தோன்றிய காரியங்கள் தான் என்ன பலன் கிடைச்சது? கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கலாம், சுய பெருமையாக இருக்கலாம், செல்வழி. அதனால என்ன பலன்? ஒரு பலனும் கிடையாது, முடிவு மரணம். ஆனா நீங்கள் இப்பொழுது தேவனுக்கு அடிமைகளானதனால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டதனால் உங்களுக்கு பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு பலன். பரிசுத்தமாகுதல் என்று சொன்னால் நீங்கள் வெறுக்கிற அந்த பாவத்தை உங்களால் இப்பொழுது விட முடிகிறது. நீங்கள் விரும்பாத பாவத்தை உங்களால் விட முடியும். ஆண்டவர் பரிசுத்தமாகுதலை பலனாக தந்திருக்கிறார். நீங்கள் எந்த அளவிற்கு பரிசுத்தமாகி கொண்டே போகலாம். அப்போ இது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கிடையாது. எந்த அளவிற்கும் ஒரு மனிதனால் பரிசுத்தமாக முடியாது. சில காரியங்களை வேண்டுமானால் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கலாம். ஆனால் மனதுக்குள்ளாக கூட என்ன செய்ய ஒரு பாவம் இல்லாத நிலைமைக்கு நேராக வளர முடியாது. ஆனால் இப்பொழுது நீதிக்கு அடிமை, தேவனுக்கு அடிமையானதனால் ஆண்டவர் பரிசுத்தமாகுதலை தந்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே நாளுக்கு நாள் ஒரு முன்னேற்றம். இன்னைக்கு செய்த சில தவறுகளிலிருந்து எல்லாம் நாளைக்கு விடுதலை, இந்த தவறை செய்யாத கூடிய ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் வளர்த்துகிறார். அடுத்த நாளின் அதுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி, இப்படி வளர்ந்து கொண்டே போக முடியும். பரிசுத்தமாகுதல் பலன். காரணம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த நோக்கம் நல்ல நோக்கம். பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று வந்தீர்கள். சத்தியத்தின்படி செய்ய வேண்டும் என்று வந்தீர்கள். ஆகவே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன். முடிவு இறுதியாக நித்திய ஜீவனும் கிடைக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு இவ்வளவு வாக்குறுதிகள் இருக்கிறது. ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சரீரங்களுக்கும் என்னது, இந்த பாவ இச்சைகளை வரும்போது அதை அடக்கி ஆளுவதற்காக நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு அறிவுறுத்த வேண்டும். உடல் உறுப்புகள் சில வேளை இச்சைப்படலாம். காரணம், இந்த மாம்ச சரீரம் இன்னும் மறுரூபமாக்கப்படவில்லை. நாம் மறுரூபமாகிறோம், ஆனால் நம்முடைய சரீரம் இன்னும் மறுரூபமாகவில்லை. ஆகையால் நாம் சரீரத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய கண்ட்ரோலை வைத்திருக்க வேண்டும். அப்போ சொல்லுகிறார் பாருங்கள், ரோமர் 6:11 நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்க. நாம் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். காரணம், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். பாவத்துக்காக மரித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அதே போல நாமும் நம்முடைய பாவத்துக்காக மரித்தோம். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார்ங்கிறதை விசுவாசிக்கும் போது நானும் மரித்தேன். இப்பொழுது நான் உயிர் வாழ்கிறது, இனி தேவனுக்காக பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்காக நான் வாழுகிறேன். நான் தேவனுக்காக பிழைத்திருக்கிறேன். இதானே ரட்சிக்கப்பட்டவன். ஆகையால் உங்கள் சரீர இச்சைகளின்படி, இந்த சரீரத்தில் இச்சைகள் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கும்
சரீர இச்சைகள் இருக்கத்தான் செய்யும். காரணம் இது சரீரம், இது பாவ சரீரம். ஆதாம் கொடுக்கப்பட்ட அந்த சரீரம், ஆதாம் பாவம் செய்தான் இல்லவா, அந்த சரீரத்திலிருந்து நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை. ஏதோ ரட்சிக்கப்பட்ட போது சரீரத்திற்கே விடுதலை கிடைத்தது இல்லை. அப்படி என்றால் இன்றைக்கு நாம் சாக மாட்டோம், நமக்கு நோயும் வந்திருக்காது. ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை கொடுக்க உடனடியாக சரீர விடுதலை எல்லாம் கிடைக்கவில்லை. நம்முடைய ஆத்மாவுக்கு விடுதலை தந்திருக்கிறது. நம்ம ஆத்மா முன்பு பாவத்தை விரும்பி கொண்டிருந்தது. நம்முடைய ஆத்மா முன்பு பாவ செயல்களை மேல் தான் நாட்டமாக இருந்தது. ஆனால் நான் பாவத்தை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவத்தில் வருகிறேன். அந்த விருப்பத்தை ஆண்டவர் தந்து அவரிடத்தில் இழுத்து கொண்டு வருகிறார். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவத்தில் வந்து அவரை விசுவாசிக்கிறேன். அப்பொழுது எனக்கு ஆத்மாவுக்கு விடுதலை கிடைத்தது. நான் இனி பாவத்துக்கு அடிமை இல்லை, எனக்கு தண்டனை கிடையாது. ஆனால் இந்த சரீரம் என்னதான், இந்த சரீரத்துக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை. இந்த சரீரத்துக்கு விடுதலை வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து வர வேண்டும், மறுபடி வர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் மறிக்க வேண்டும். சரி, அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவத்தை ஆட்சி செய்ய விடாதீர்கள், இந்த சரீரத்தில் ஆட்சி செய்ய விடாதீர்கள். உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கப்பட்டது, பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையானீர்கள். அந்த சரீரத்தை என்னது ஆளுகை செய்ய விடாதீர்கள். நீங்கள் ஆளுகை செய்ய விடாமல் இருப்பதற்கு நீங்கள் எப்பொழுதும் எதை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும், நான் தேவனுக்கு என்று படைத்திருக்கிறேன். அப்போ என்னுடைய சரீரமும் நான் தேவனுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். நான் தேவனுக்கு அடிமை, அப்போ என்னுடைய சரீரமும் தேவனுக்கு அடிமை என்று சொல்லி நாம் இந்த நம்முடைய சரீரத்தை நாம் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதற்கு பலன் தருகிறார், நமக்கு பரிசுத்தமாகவே தருகிறார். பரிசுத்தமாகுதல் அதற்கு விருப்பம். முன்பு நமக்கு எதை குறித்த விருப்பமாக இருக்கும், இந்த உலக காரியங்களை குறித்த விருப்பமாக இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டது என்பதாக நமக்கு விருப்பங்களை ஆண்டவர் சுத்திகரித்து பரிசுத்தமாகுதலை தருகிறார். பாருங்களேன், எபேசியர் புஸ்தகத்தில் கூட, நம்முடைய பிலிப்பியர் புஸ்தகத்தில் கூட நம்முடைய விருப்பங்களை குறித்து பவுல் சொல்லுகிறார். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களுக்கு உண்டாக்குகிறவராக இருக்கிறார். இது எதை குறித்த விருப்பம், நமக்கு பரிசுத்தமாகுதலை குறித்த விருப்பம். நாம் பரிசுத்தமாக நடக்க வேண்டும், நாம் அசுத்தமானதை செய்யக்கூடாது, இந்தந்த காரியங்கள் செய்யக்கூடாது, இந்தந்த காரியங்களை செய்தால் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கும், மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்கின்ற அந்த விருப்பங்கள் இருக்கின்றவா, அது தேவனே அவருடைய தயவுள்ள சுத்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நம்மளே உண்டாக்குகிறவராக இருக்கிறார், உங்களிலே உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அப்போ இது இந்த வசனங்களை சிலர் தவறாக பயன்படுத்துகிறார்கள். உங்களுக்கு ஆண்டவர் பணத்தை ஆசைப்படுவதற்கான விருப்பத்தை தருகிறார், இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் கான்டெக்ஸ்ட் படி பார்த்தால், அதுக்கு முன்பாக வசனத்தை படி பாருங்கள், எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே, அதாவது நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே, நான் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதிக பயத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேற என்று சொன்னால் நீங்கள் இனிமேல் தான் ரட்சிக்கப்படுவதற்கு பிரயாசப்படுங்கள் என்கிற அர்த்தத்தில் அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், அந்த ரட்சிக்கப்படுகிறது அடுத்து பரிசுத்தமாகுதல் ஆண்டவர் தந்திருக்கிறார் அல்லவா, அந்த பரிசுத்தமாகுதல் என்கின்ற ப்ராசஸ் நிறைவேற பிரயாசப்படுங்கள். நமக்கு இப்போது பரிசுத்தமாகுதல் இருக்கிறது. இந்த பரிசுத்தமாகுதல் வெளியரங்கமாக நம்முடைய சரீரங்கள் வழியாக வெளிப்பட வேண்டும். அதற்காக நாம் தான் பிரயாசப்பட வேண்டும். நான் முன்பாக சொன்னேன், நம்முடைய உடல் உறுப்புகளை நாம் தான் ஆளுகை செய்ய வேண்டும். நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோம், நாம் தேவனுக்கு அடிமைகளானோம். அதே போல நம்முடைய உடல் உறுப்புகளை தேவனுக்கு அடிமைகளாக்க வேண்டும், நம் அடக்கி ஆள வேண்டும். அப்போ அது பிரயாசம்தான். அப்போ இது நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏன்னு சொன்னா ஆண்டவர் தான் அந்த விருப்பத்தையே தர்றாரு. அப்போ ஒருவேளை உங்களுக்கு அந்த விருப்பம் இல்லை என்றால், பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பம் இல்லை, இந்த சரீரத்தை அடக்கி ஆள வேண்டும் என்ற விருப்பம் இல்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு சட்டம் தேவையில்லை, சட்டத்துக்கு கீழானவர்கள் இல்லை, இந்த காரியங்கள் செய்தால்தான் பரலோகம், இல்லை என்றால் நீங்கள் மறுபடியும் நரகத்துக்கு போவீர்கள் என்று சொல்லும்போது என்கின்ற அந்த சட்டம் இல்லை, நீங்கள் விடுதலை ஆனீர்கள், உங்களை கண்டிப்பாக நரகத்துக்கு பாவம் அடிமைப்படுத்தாது, பாவம் உங்களை அடிமைப்படுத்தி நரகத்துக்கு கொண்டு சேர்க்காது என்கின்ற இந்த வாக்கியங்கள் கேட்கும்போது, அப்போதான் பாவம் செய்யலாம், நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டிய தேவை இல்லை என்கின்ற எண்ணம் வருகிறது என்று சொன்னால், கண்டிப்பாக நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தம். காரணம், ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் விருப்பத்தை கொடுக்கிறார். என்ன விருப்பம்? அவருடைய தயவுள்ள சுத்தத்தின்படி செய்கையும் விருப்பங்களையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அதாவது அவர் பரிசுத்தமாகுதலை தெரிகிறார். நம்முடைய உள்ளத்திலேயே என்ன எண்ணம் இருக்கிறது? பரிசுத்தமாக வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. அப்போ சிலருக்கு
அப்போ நீங்கள் பாவம் செய்ய லைசன்ஸ் கொடுக்கிறீர்கள் என்று எண்ணுகிறார்கள் அல்லவா? அதாவது ரட்சிக்கப்பட்டவனுக்கு நித்திய ஜீவன் கன்ஃபார்ம் என்று சொல்லும்போது அப்போ பாவம் செய்தாலும் என்கின்ற அவர் ஒரு கேள்வி எங்கே வைக்கிறார்கள் அல்லவா? நான் பாவம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா என்று வைக்கிறார்கள் அல்லவா? இப்போ அவர்களுடைய விருப்பம் என்ன? பாவம் செய்யலாமே என்கின்ற ஒரு விருப்பம் இருக்கிறது அல்லவா? ரட்சிக்கப்பட்டவனுக்கு அப்படி விருப்பம் இருக்காது. அப்படிதான் காண்டா. ரட்சிக்கப்பட்டவனுக்கு விருப்பம் கொடுப்பது யார்? ஆண்டவர் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். தேவனுக்கு அடிமையான ஒருத்தனுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். என்ன பலன்? பரிசுத்தமாகுதல். அவனுக்கு கிடைக்கிற பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக, பாவத்தை மேற்கொண்டு வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் தேவனுக்கு அடிமை, நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறது தேவனுக்காக பிழைத்திருக்கிறேன், நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன் என்கின்ற உண்மையை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதும் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுக்கு அடிமைகளானதை போல உங்கள் சரீர உறுப்புகள், உங்கள் அவயவங்களை தேவனுக்கு அடிமைப்படுத்துங்கள். முற்காலத்திலே உங்கள் அவயவங்களை பாவத்துக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்கள், இப்பொழுது தேவனுக்கு அடிமையாக. காரணம் நீங்களே தேவனுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு அடிமைகள் இல்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தம். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்கள் என்று அர்த்தம் என்றால் உங்கள் சரீரத்தையும் தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அதனால் தேவனுடைய உங்கள் சரீரங்களினால் உங்கள் பரிசுத்தம் வெளிப்படும். உங்கள் வழியாக மற்றவர்கள் காணக்கூடிய அளவிலே தேவனுடைய மகிமை வெளிப்படும்.